ஒலிம்பிக் போட்டிகளில் சாக்ஷி மாலிக், சிந்து, தீபா கர்மாக்கர் ஆகியோர் சாதிப்பதற்கு பின்புலமாக இருந்தவர்கள் அவர்களுடைய பயிற்சியாளர்களே. வெற்றியாளர்களை உருவாக்குவதில் பயிற்சியாளர்களின் பங்கு அளப்பரியது. ஆனால் இதுபோன்ற வெற்றியாளர்களை உருவாக்க வேண்டிய விழுப்புரம் மாவட்ட அரசு நீச்சல் குளத்திலோ பயிற்சியாளரே இல்லை என்பது அவலநிலையாக இருக்கிறது. விழுப்புரத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டது இந்த நீச்சல் குளம். இந்த 2.5 ஆண்டு காலத்தில் 100க்கும் அதிகமான மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பயிற்சி எடுத்து வந்தனர். இவர்களில் சிலர் தேசிய அளவில் பதக்கம் வென்றும் வந்தனர். இந்த நீச்சல் குளத்திற்கு பயிற்சியாளரே இல்லை என்பதுதான் தற்போதைய நிலை. மதுரை போய் 3rd பிளேஸ் அடித்தேன். கோச் வேணும்னா இன்னும் 1st பிளேஸ் அடிச்சிருப்பேன். எனக்கு கோச் வேணும்னு ஆசைப்படுறேன். நேஷ்னல் லெவலில் ஹரியானாவுக்கு போய் பேட்லேண்ட்லேயும் ட்ராக்லேண்ட்லேயும் 2 ஈவெண்ட்லேயுமே 3rd பிளேஸ் அடிச்சிருக்கேன். இன்னும் கோச் இருந்திருந்தால் கோல்டு அடிச்சிருப்பேன். அடுத்த தடவை கோச் இப்போ கோச் போட்டால் நான் அடுத்த தடவை கோல்டு அடிப்பேன் நேஷ்னலில். அரசு நீச்சல் குளம் என்பதால் எளிய குடும்பங்களில் இருந்து வருவோருக்கு நீச்சல் பயிற்சி அளிக்கும் விதமாக இயங்கி வந்த இந்த மையத்தில் தற்போது பயிற்சியாளர் இல்லாததால் சாதிக்க துடிக்கும் வீரர் வீராங்கனைகளின் நிலை பற்றி தமிழக அரசு அக்கறை காட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் பெற்றோர். 2 வருஷமாக அது இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவல் மீட்டு அப்படி எல்லா மீட்லேயும் கலந்துக்கிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு வருது. இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் போதிய ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, நல்ல முறையான ஒரு இது இல்லை, முறையான ஒரு கோச் இல்லை. ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆரம்பித்து ஒரு 2.5 வருஷம் ஆகுது. ஸ்விம்மிங் பூல் ஆரம்பித்த ஸ்டேஜில் கோச்சுன்னு ஒருத்தங்க நம்ம ஸ்விம்மிங் பூல் போட்டாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் கோச் வரல. இது வரைக்கும் யாரும் கோச் கிடையாது. தமிழக அரசின் கீழ் வரும் விழுப்புரம் நீச்சல் குளத்தில் பயிற்சியாளராக இருந்தவர்கள் மாறுதல் பெற்று சென்று விட்டதாலும், ஒப்பந்த அடிப்படையில் பயிற்சியாளர்களை நியமனம் செய்யாததும், புதிய பயிற்சியாளரை நியமனம் செய்வதில் தாமதம் ஏற்படுவதுமே இதற்கு காரணம் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையை மாற்றி விழுப்புரம் அரசு நீச்சல் குளத்திற்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்கின்றனர் பெற்றோர். தேசிய அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற அவர்கள் தங்களுக்கு முறையான பயிற்சியாளர் இருந்தால் தாங்கள் தங்கம் வெல்லும் வாய்ப்பையும் பெற்றிருப்போம் என்று கூறுகிறார்கள். உடனடியாக தமிழக அரசாங்கம் தங்களுக்கு ஒரு பயிற்சியாளரை வழங்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் ஜோதி நரசிம்மன்.